ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிறகடிக்கை ஆசை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல சீதா சொன்னதன் பேர்ல தண்டபாணி அவங்க என்ன பண்றாங்க, மீனா கடைக்கு முன்னாடி வந்து வேவ் பாக்குறாங்க. யாருங்க நீங்க, எங்க வீட்டுக்கு முன்னாடி நோட்டமிடுறீங்க அப்படின்னு விஜயா மேல இருந்து பார்த்துட்டு கீழே வந்து கேட்க, அந்த சமயத்துல மீனா வந்துடுறாங்க. சீதா சொல்லி அனுப்பினாமா, இந்தாமா நீ கேட்ட தொகை இதுல இருக்கு, மாசம் மாசம் வட்டி கரெக்டா வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா நான் கட்டிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் விஜய் அவகிட்ட தான் நிறைய பணம் வந்துச்சு, எதுக்காக வட்டிக்கு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மீனா கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறிய, அப்புறம் எதுக்கு வட்டிக்கு வாங்குற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒரு காரணம் இருக்காது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரப்போது கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லி, சரிங்க அத்தை நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பக்கம் மனோஜ் ரோகிணியோட பார்லருக்கு வந்திருக்காரு. விஜயா பியூட்டி வேர்ல்ட் அப்படின்ற பேர் மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அது ஒன்றும் இல்லை மனோஜ், நம்மளோட ப்ராஃபிட்காக இன்னொருத்தரோட பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்குது, அதனால தான் பேரை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு, ஓகே ரோகிணி, இதை உடனே வந்து நான் வீட்டில் போய் சொல்கிறேன், அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் போக, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, வீட்டில் போய் சொல்கிறேன்னு போயிருக்காரு, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு புரியுதா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பயந்துக்கிட்டு ரோகிணியும் பின்னாடியே போகிறாங்க. ஒரு பக்கம் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்க போன மீனா பணத்தை கட்டுறாங்க அந்த நபர்கிட்ட. டாக்குமெண்ட்ஸையும் நாளைக்கே கொடுத்துட்றோமா, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணா கிட்ட, அண்ணா நாளைக்கு இவர்கிட்ட இந்த காரை வந்து திரும்ப ஓட்டி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிமா அது முடியும், அவனுக்கு தான் தெரியாமல் தானே நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை நான் அதுக்கு இல்லை வேற யாருக்காவது வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சமாளித்து இதை வந்து பார்த்து ஓட்டி பார்க்க சொல்லுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்டு ஓகேன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் மனோஜ் வந்து விஷயத்த சொல்லிட்டு, வேற ஒரு கம்பெனியோட கை கோக்கும் போது தாம்மா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ என் பேரில் பார்லர் கிடையாதாடா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்ட பிறகு ரொம்பவே கோவப்படுறாங்க மனசுக்குள்ள. அந்த சமயத்தில் ரோகிணியும் வரா. ஆரியாட்டி உங்ககிட்ட முன்னாடியே விஷயத்த சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே மனோஜே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்லி சமாளித்தாலும் விஜயா மனசுக்குள்ளே அது ஆறவே மாட்டேங்குது. சமயத்தில் முத்துவும், அப்போ அம்மா பேரில் இருக்கிறது மீனாவோட கடை மட்டும்தான்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிட்டு இருக்காரு. இல்லை ரொம்ப சாந்தமாக இருந்துட்டு உள்ளுக்குள்ளே போன ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி என்ன கேட்காம நீ வந்து பார்லரோட பேரை மாற்றலாம் அப்படின்னு, ஆனால் எப்படி வந்துச்சு நீ மறந்து போயிட்டியா, என்னோட வீட்டை விற்று தான் நான் இதை ஏற்பாடு பண்ணி உனக்கு கொடுத்தேன், எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க.